ஷேய் பா சூரியன் இப்போ ஒரு பத்திரப்பதிவு சேத்துரு கணக்கில் நீ உட்காந்துருக்க அப்படின்னா அதில் தான்ப்பா எல்லா மூட்டா பேரும் மாட்டி கிடக்கான். நம்ம பெரிய சூறப்புலின்னு போகிறான். சேத்தூர் பத்திரப்பதிவிலேருந்து வென்றிலேருந்து பத்திரம் விற்கிறவன் அந்த பேப்பர் அடித்து விற்கானா அவன்லேருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி பஞ்சாயத்து போர்ட்டில் கவுன்சிலராக இருக்கிறவன் தலைவராக இருக்கிறவன் உபதலைவராக இருக்கிறவன் நம்ம உயர்ந்தத்தில் நம்ம உக்காந்துக்கிட்டு இருக்கோம்னு அவன் நினைக்கான். இதே முட்டா குதிமனைகளா சரௌண்டிங்கில் அப்படி கப்புன்னு அடைச்சி தூக்குவான். பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவன் எதுக்கு போய் உட்காந்துருக்கான்னு சனனை ஓட்டு புளுத்தி போடுதானே ஆணு பெண்ணு அவனுக்கு தெரியும். எப்படியே பஞ்சாயத்து போர்டு கணக்கு அங்கே காகித பேப்பர் வந்து வலித்து திங்கிறதுக்கு வார்டு வரைக்கும் உட்கார போகிறான். ஒரு கவுன்சிலராக இருக்கிற முட்டா கூதியுமே பொண்டாட்டியை உட்கார வைக்கான். இல்லைன்னா ஆண் இவன் உட்காருவான். பெண் ஆண் உட்கார வச்சு தீர்மானத்தை போட்டு சென்னை மெட்ராஸ்லேருந்து காகித பேப்பரை பூரா பஞ்சாயத்து போர்ட்டுக்கு அனுப்பி கையெழுத்துக்களை போட்டு ஆன்லைனில் ஏற்றி சுரண்டி எடுத்துருதான். அது பேங்கில் போய் மாற்றமாக செக்குனா காசு ஓலையை கொடுத்து இதில் இந்த கணக்கு அந்த செக்கு ஓலையில் இந்த கணக்குக்கு நாங்கள் பணம் எடுக்கின்றோம், இத்தனை பைப்பு போட்டிருக்கோம், இத்தனை குழாயை வார்காலை தோண்டி இருக்கோம், நாங்கள் கிணறு ஓட்டியிருக்கோம்னு கணக்கை போட்டு அடிக்கான். அப்போ கவுன்சிலராக இருந்த கூதிமேவை ஒவ்வொருத்தரும் இடம் வாங்கி பூரா விவசாய இடத்துல நாற்காலி சேரை போட்டு காலை ரெண்டும் தூக்கி மேலே போட்டு வயிற்றை தள்ளி உட்காந்துருக்கான். தமிழ்நாடு முழுவதும் விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா, சரியா, மதுரை மாவட்டம், எல்லா மாவட்டம் தான். அப்போ அந்த கவுன்சிலரை கூதிமனை தூக்கி ஃபோர் வீலரு டூ வீலரு புதுசாக இறக்கி ஜாயின் அந்த கொடியை தூக்கி ஆட்டி போகிறான். அப்போ அவனை கண்டார் ஒளி பண்ண என்ன செய்யணும்? பெண் ஆணும் அந்த கல்லில் சூடு வச்சு தூக்கி எறியணும். முட்டா கூதிமனுகளா என்னப்பா சரிதானப்பா? கடவுள் கணக்கு போட்ட கணக்கு அவன் பயம் இல்லைனா அப்போ இப்போ அந்த காலத்தில் சாமினா கையெடுத்து கும்பிட்டு போவான் மானிட பேர். இப்போ எவனை கும்பிடுதான்? அந்த அச்சடித்த பேப்பரை விடுதானா அவனை தூக்கி இந்த சென்னநாயும் புளுத்தி உள்ள தூக்கி கும்பிட்டுக்கிட்டு போகிறான். அப்போ அரசியல்வாதியை அடிக்க சென்னநாயம் புளுத்தி உள்ளவன் கையை இரண்டு கையை தூக்குவோம், கடவுள் ஒன்று இருக்கார் அப்படின்னு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டை நம்மளும் அவமதிச்சிட்டோம்னு அந்த சென்னநாயம் ஓட்டு புளுத்தி போடுதானா அவனும் பயப்படுவான், ஆணும் பெண்ணும். அப்போ நீதிமன்றத்தை மறைக்கான், மொத்தத்தில் பூசி மொழிவை கொண்டு வந்துட்டான். நல்ல வேலை நீ நீதிமானே பூமியில் திராட்சை பிடிச்சிட்டியாப்பா, இல்லைன்னா இதுக்குள்ளே அழிச்சிருப்பாங்க, நீதிமன்றமே அழிச்சிருப்பான். இந்த கண்டாரோலியுமே அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் முக்கால் சத்தி உலக நாடு அழிச்சுப்படுவான். நல்ல வேலைப்பா தண்டனைக்கு கிளியராக வந்து பிள்ளைகளோடு வந்து உட்காந்துட்டா. ஒரு சொட்டு ரத்தத்தில் பிள்ளைய கஷ்டப்படுதான். ஒரு சொட்டு ரத்தம் நீ கொடுத்துருக்க, அது அங்கங்கே தூக்கி போட்டு ஒரு சொட்டு ரத்தம் ரத்தம் பிள்ளைகளுக்கு ஓடுது. 3 பிள்ளைகளுக்கும் பார்வதி ரத்தமும் பரமசிவனுடைய ரத்தமும் பிள்ளைகளுக்கு ஒரு சொட்டு ரத்தம் தான் ஓடுது. இந்த ஒரு சொட்டு ரத்தத்திலே பிள்ளைகளை காப்பாற்றிட்டியாப்பா, முக்கால் சத்தியம்ப்பா.